அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரேஹானா கிச்சன். அம்மா வீட்டு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்னோட அத்தாவுக்கு கண்ணில் ரொம்ப நாளாக ப்ராப்ளம் இருக்குது. டாக்டர் முன்னாடியே கண்ணாடி போட சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் அத்தா அப்படியே கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டா. இப்போ போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால அத்தா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா கூட்டிகிட்டு போய் கண்ணெல்லாம் செக் பண்ணி கண்ணாடிக்கு அளவுலாம் கொடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டா. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தரதா சொல்லியிருந்தாங்க. 2 டேஸ்க்கு அப்புறமா ஹாஜா போய் நான் தான் கண்ணாடி வாங்கிட்டு வந்து அப்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவரே போட்டு விட்டாரு. நாங்கள் மெயினாக அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இதுதான். அத்தாவுக்கு கண்ணாடி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முறுக்கு சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவுலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு போடுறேன். ஹாஜா ஃப்ரைடே ஈவினிங் என்னை கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு அவர் உடனே ஊருக்கு போயிட்டாரு. இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் ஊர்லேருந்து முறுக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டு என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. நாங்கள் அடுத்த நாள் சண்டே தான் ஊருக்கு வந்தோம். என்னோட தம்பி கடத்தருக்கு போயிட்டு வரும்போது வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை ஈவினிங் டைம் அம்மா வச்சா. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். இது அடுத்த நாள் காலையில், அதாவது சண்டே அன்னைக்கு காலையில் என்னோட அத்தா போயிட்டு எங்கள் ஊரில் நாட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தா. இது அப்படியே 500 ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தா. அதை அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்தா. தம்பி ஒய்ஃப் சமைச்சிட்டா. நான் அந்த டைமில் நான் கொல்லையில் விறகடுப்பு வச்சு முறுக்கு சுட்டுட்டு இருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். நம்ம வீட்டு கொல்லையில் நம்ம சிக்கன், மட்டன், மீன், இறால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பூனைக்கு யாரு தான் சொல்கிறான்னு தெரியாது. எங்கே இருந்தாலும் கரெக்டாக மீனை க்ளீன் பண்ணும் போது வேஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அம்மா பூனைக்கு போட்டா. சூப்பராக சாப்பிட்டுட்டா, கிளம்பிட்டா. இந்த சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சா, சரியான வெயில் அடிக்குது. ஸோ அம்மா ஹாஜாவுக்கு இளநீ பறிச்சு கொடுத்துருந்தா. கொல்லையில இருக்கிற மரத்துல இருந்து இளநியை குடிச்சிட்டு அந்த வழுக்கையை ரைஹானாட்ட கொடுத்துட்டா. அதை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுல நானும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அடுத்து எங்களுக்குலாம் அம்மா ஜூஸ் போட்டிருந்தா, நன்னாரி ஜூஸ். அதையும் குடிச்சாச்சு. என்னதான் நம்ம கூலிங்கா குடிச்சாலும் அந்த வெயில சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு. மாங்காய் போட்டு மீனான சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மீனும் பொரிச்சாச்சு, முறுக்கு வத்தெல்லாம் பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. நேத்து வச்ச இறால் பிரியாணி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. லைட்டா சூடு பண்ணி மத்தியானம் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டாச்சு. பூனையை பாத்தீங்களா, அம்மா மீன் கழுவும் போது ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அசந்து தூங்கிட்டு இருக்கா. நம்மளாம் தூங்குவோம் பாருங்க, அடிச்சு போட்ட மாதிரி, அந்த மாதிரி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.